பொதுவாக ஜனங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா இருந்தாலே பிடிக்காதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வராதா அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மையோட நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் வேதத்தில் தாவீது சொல்கிறாரு, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எஸ், மனிதன் நம்மை தள்ளணும், விழ வைக்கணும், அவங்க கஷ்டப்படணும், அவங்க வேதனைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு குரூர மனபுத்தியோடு செயல்படுவான். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுவதே இல்லைங்க. எஸ், அதனால தான் நாம் கர்த்தாவே நீர் என் பலனாக இருக்கிறீர், நீர் என் கேடகமாக இருக்கிறீர், நீர் என் கோட்டையாக இருக்கிறீர், நீர் எனக்கு அரணாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய சிறகுகளுக்குள்ள நம்மை ஒளித்து கொள்ள வேண்டும், ஒளிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை அரவணைப்பதற்கு, ஆற்றி தேற்றுவதற்கு, உதவி செய்வதற்கு, ஒத்தாசை செய்வதற்கு ரொம்ப ஆசையுள்ளவராக இருக்கிறாரு. அவருடைய படைப்புகளான நாம, அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட பிரைம் கிரியேஷன் ஆகிய நாம எப்போ அவரிடத்துல வருவோம், எப்போ அவரிடத்துல பழகுவோம், பேசுவோம்னு சொல்லி கர்த்தர் அன்புள்ள தேவனாய் நம்முடைய அன்புக்காக ஏங்குகிறவராக இருக்கிறாரு. ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். மனுஷனை பார்த்து கவலைப்படுவதும் சந்தோஷப்படுறதையும் விட்டு விட்டு கர்த்தரையை நோக்கி பார்ப்போம். மனிதர்கள் தள்ளினாலும் அவர்களை நேசிப்போம், நம்மை உயர்த்தினாலும் அவர்களை நேசிப்போம், எல்லாருக்கும் மேலாக கர்த்தரையே நேசிப்போம். அப்பொழுது நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாய் என்றென்றும் ஆனந்தமாய் இருக்கும். God bless you.